ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷலுங்க. டோனட் கேக் பைட்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்துக்கலாம். எங்கள் பேரனுக்காக செய்திருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கெட்டியான தயிர், புளிப்பில்லா தயிர், வீட்டில் துவைச்ச தயிர் 1/2 கப்பு நான் போட்டிருக்கேன். 80 ml ஆயில், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். பட்டர் எசன்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கலக்கிக்கலாம். ஆயில் தனியாக இருக்கக்கூடாது பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்துருக்கணும். நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுக்கிறேன். 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். மில்க் பவுடர் 1/4 கப் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜலிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தடவை ஜலிச்சுக்கலாம். 2 தடவை ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கும் போது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லா இடத்துலையும் போட்டு கேக் ஒரே போல் பொங்கி வரணும். நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். பேட்டர் திக்காக இருக்குது. இன்னொரு 1/4 கப்பு தயிர் போட்டுக்கிறேன். மொத்தம் 3/4 கப்பு தயிர் போட்டேன். பேட்டர் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். 80 ml கப்பில் 1 கப்பு சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டும் டார்க்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே 2 தடவை ஷேர் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கி விட்டுடலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுட்டேன். டோனட்டு கப்பில் ஆயில் அப்ளை பண்ணி கோதுமை மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நம்ம பேட்டர் போட்டுக்கலாம். நான் பைப்பிங் பேக்கில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பைப்பிங் பேக்கில் போட்டால் 2 தடவை டேப் பண்ணிட்டு மேலாக சாக்லேட் சிப் போட்டு மறுபடியும் ஒரு தடவை டேப் பண்ணி அவனில் வச்சிடலாம். 180ல் 20 நிமிஷம் வச்சுருக்கேன். அதே போல் கேக் பைட்ஸுக்கு குட்டி குட்டி கப்பில் நம்ம பேட்டர் போட்டுக்கலாம். கீழே ஒழுகாமல் இருக்கணுக்காக நடுவில் ஸ்பேச்சுலா இதில் வச்சு அப்படியே தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த குட்டி கப்பில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பெரிய கப்பில் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். குட்டி பழுவும் கொஞ்சம் பொறுமையாக போகணும். அது மேலேயும் நான் சாக்லேட் சிப் போட்டு அவனில் வச்சுருவேன். இது கரெக்டாக எனக்கு 20 நிமிஷத்தில் பேக் ஆச்சு. மேலாக வீட்டிலே செய்த ஆப்பிள் ஜாம் இருக்குது, அது அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுறேன். பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி நம்ம கேக் வெளியே எடுத்தோடனே ஒரு கிளாத் போட்டு மூடணுங்க. மூடி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தப்போ தான் எடுக்கணும். கேக் பைட்ஸ் 10 நிமிஷத்தில் பேக் ஆச்சு. டோனட் கேக் 20 நிமிஷத்தில் பேக் ஆச்சு. ஒரு கத்தியில் சைடில் லூஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். கேக் நல்லா கிளாத் போட்டு மூடி வைக்கிறோங்க. ஆறுன அப்புறம் நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம், இல்லை காஞ்சி போயிடும் கேக்கு. இந்த கேக் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரலையும் வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கேக் ரொம்ப நாளாக வந்திருக்கு. அதே போல் கேக் பைட்ஸும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். தேங்க்யூ.